Hi Nithilan, hi Ravi. ஏய் கார்த்தி, நித்திலன், புது புது ரொம்ப புது நாள் ஆகுது. கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு நம்மளுக்கு இந்த தாட்டி. ரொம்ப நாளா நித்திலன் ரவின்னு பாப்பல. கடைசியா ரவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு நம்ம. அப்படிலாம் ஒண்ணும் என் சொல்ல. ஓ ஓகே ஓகே ஓகே. ரவின்னு அதாவது ஒருத்தர் சொல்லுவான், ரவின்னு ஒருத்தர் சொல்லுவான். கரெக்ட் கரெக்ட். என் நான் யூஸ் பண்ணுவேன் நிறைய. என்ன ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா கூப்பிடுற அளவுக்கு பெரிய எங்க பெரிய சேனல் ஆளு பெருசா வளர்ந்துட்டு நான் இருக்கு. நினைச்சு இல்ல, பெரிய ஆளாட்டு நான் நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல உங்க உங்க சேனலை நினைச்சு பரிதாபப்படுத்துறதான்னு தெரியல. ஓகே பாப்பா இந்த வீடியோக்கு எவ்வளவு வியூ போறதுன்னு பார்த்தா அடுத்த இன்வைட் பண்ணுமா வேணாமான்னு யோசிச்சு முடிவு பண்ணணும். ரைட். இந்த வாரம் என்ன பத்தி பேச போறோம்? இந்த வாரம் 2 விஷயம் வந்து புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஜெமினி வெர்ஷன் 1.5 ரிலீஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் ப்ரோ. இன்னொன்னு அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெமினாய் ஜெமினாய் அப்படின்றான். நம்ம ஊர் சாம்பார் மாதிரி ஜெமினின்ட்டியடா. ஜெமினி கணேசன் மாதிரி அது அவ்வளவுதான். ஓகேவா, ரொம்ப யோசிக்க கூடாது. ஒண்ணு ஜெமினி கணேசன் படம் வரும்போது அந்த படம் வரும்போது இன்னொருத்த வந்து எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அது மாதிரி ஓப்பன் ஏஐக்காரன் சோரான்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணிட்டான். ஆமா, இதை பத்தி 2 பத்தி தான் பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். ஸோ இனிஷியல் தாட்ஸ் ரவி நீங்க சொல்லுங்க. ஸோ நான் வந்து இப்ப ரொம்ப ChatGPT-யா இருக்கட்டும், எனி எல்எல்எம் ரைட், ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. முன்னாடி வந்து பயங்கரம் என்னோட அன்றாட வேலைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி சமைக்கிறதுக்கலாம் ரீசெண்டா சமைக்கிறதுல இருந்து எல்லாம் அந்த வேலை செய்யறது எல்லாம். இப்ப வந்து என்னோட இது என்னன்னா, வாட் எவர் ஐ ஹவ் ட்ரைட், கூகுள் வந்து களத்துல இறங்கி சண்டை போடுறதுக்கு ரெடியான மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பழைய அந்த பாடு வந்து வாடா போச்சு. வெரி அது no way it is comparable to ChatGPT. பட் ஜெமினை அந்த அட்வான்ஸ்டு பார்க்கும்போது வந்து they are fighting. இன்ட்ரெஸ்டிங்கா, why did you stop using LLM? அது இனிஷியலா அந்த இது இருக்கும்ல, உனக்கு மோகம் கியூரியாசிட்டி, இருந்தது. ஆர்வ கோளாறுல நம்ம பண்ணுவோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே இது இவ்வளவுதான் இது பண்ண முடியும், இந்த வேலைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச பிறகு வந்து we will start reducing it. ஐ திங்க் ஈவன் டே டு டே யூசேஜ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நான் ஐ ஸ்டில் பிலீவ் இன் கூகுள் சர்ச். ஐ ஷுடன்ட் இப்போ அது கூகுள் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. சர்ச் யூஸ் பண்றோமே தவிர சம்திங் அந்த அந்த இன்னும் அந்த இந்த ஃபார்ம் ஆஃப் யூசேஜ் வந்து எனக்கு இன்னும் ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட். இப்போ ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து வாங்குறோம், இல்லை ஏதாவது இதுக்குலாம் இப்போ ஏதாவது ஒரு புக் பண்றோம், இல்ல ஏதாவது ஊருக்கு போறோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்றது சர்ச்சா தான் இருக்கு. கூகுள்ல தான் இருக்கு. ஆமா, கூகுள்ல வந்து probably we use it maybe 100 times a day நினைக்கிறேன், or bit more. OpenAI or other LLM based models அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல நினைக்கிறேன். இல்லையா? மேபி my initial thought was it will slowly replace that. like a Bing வந்து will slowly get into thatன்ற மாதிரி நான் நினைச்சேன். அதாவது if at all OpenAI does it really good, slowly that will get replaced. But I don't think அது இன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. And that's where I think போன வாரம் ரவி கிட்டையும் பேசிட்டு இருந்தப்ப that's one of the common things we both shared also was Google வந்து since they are such a dominant player in this, they needn't be the best. அதாவது ChatGPT பீட் பண்ணுன்ற லெவலுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. If they are very close to ChatGPT, that itself, they have so many avenues where they can use it. They will still beat ChatGPT. The main thing is that Google will have your specific data. Yeah. Where OpenAI might not. Google has your emails. It's reading your emails. It has your search history. It has your preference in case of what hotels or restaurants you want to go. So it has collected data. So it knows you better than to உனக்கு ஏத்த மாதிரி ஒரு டெய்லர் மேட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. Even if it is what's not as good as ChatGPT நினைக்கிறேன். Yeah. One of the strength for LLM even now remains to be like language. நான் என்னோட கிராமரா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப மட்டமா இருக்கும். அதை வந்து LLMs வந்து it helps you to refine. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா we use Google Docs for everything nowadays, right?
இப்போ நான் என்ன பண்றேன், சாட் ஜிபிடில போய் ஏதோ நான் அடிக்க வேண்டியதை போய் கொடுக்குறேன், கொடுத்து அதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கூகுள் டாக்ஸ்ல போடுறேன். See, Google will be able to provide a very good tight integration there. Actually, Google Docsலயே நீ போய் 2 bullet point அடிச்சு some shortcut நீ அடிச்சேன்னா it will expand it. So அந்த மாதிரி integration எல்லாம் வந்து Google can make it possible because we rely on so much tools from them actually. மெயிலே எடுத்துக்கோங்க. ஜிமெயில் வந்து நீ இப்ப என்ன கம்போஸ் பண்றதெல்லாம் வந்து முன்னாடி யூ ஹேவ் டு ப்ராப்ளி நீ சொல்ற மாதிரி ஓகே லைக் 3 இப்ப லெட்ஸ் சே இஃப் ஐ ஹேவ் டு டூ இட் நவ் வித் ஜிமெயில் ஆல்ரெடி இன்டகிரேட்டட் இட் will automatically suggest the things directly இல்லையா it this is where I think Microsoft might have an advantage as well. அவங்களோட இந்த ஆபீஸ் சூட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து they might help itself நினைக்கிறேன். that's very true. Actually எங்க கம்பெனில வந்து there is this co-pilot வந்து ரொம்ப பயங்கரமா யூஸ் பண்றாங்க. Which is I think the next product which Microsoft will be pushing everywhere. Where it is integrating it into video conferencing எல்லா இடத்துலையுமே. எனக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல போன வாரம் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். வீடியோ கான்ஃபரன்சிங்ல இன்டெகிரேட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேர் இட் ஜஸ்ட் பார்சஸ் த ஹோல் லைக் ஒன்று அந்த ஆட்டோமேட்டிக்காக இது டிரான்ஸ்லேட் பண்ணிடுது. நம்ம பேசுறது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் இருக்கிறது எல்லாத்தையும் டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடுது. which helps in searching your things in the video. Like இந்த வீடியோல நீ ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போறது அது இதெல்லாம் வந்து அது பண்ணிடுது. ரெண்டாவது வந்து இட் will summarize the whole transcript and give you bullet points. அதாவது இந்த மீட்டிங்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் டு பி this has to be done by who. அதை நம்ம சொல்லுவோம்ல மீட்டிங் மினிட்ஸ்னு ஒன்று எழுதி அது என்னென்னலாம் பேசணும், யார் யாருக்கு என்னென்ன டாஸ்க் அசைன்டு, யார் யார் எப்பப்போ அதை பண்ணணும், அது எல்லாத்தையும் அது வந்து பாயிண்டா போட்டு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருது. which I think like இப்பலாம் வந்து நோட்ஸ் எடுக்கிறது இல்ல மீட்டிங்ல. சரி இங்க இருக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறேன் முக்காவாசி. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து கூகுள் 1.5 ஜெமினி ப்ரோ விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இட் கேன் ஈவன் சர்ச் த ஹோல் வீடியோன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. Yeah, let's. I think if you go into a 1.5, I'm very what do you say enthusiastic about it. But அவங்களோட அந்த 1.0 டெமோவை பார்த்து நான் எவ்வளவு பிஸ் ஆஃப் ஆனேன். அதுல இருந்து நான் 1.5 மேல செம ஸ்கெப்டிக்கலா இருக்கேன். I don't want to jump the gun before use it. Actually நீங்க அந்த 1.5 டெமோ பார்த்தா அந்த தப்பை வந்து they try to avoid actually. So அதுல வந்து ஓகே இங்க ரியல் டைம் நாங்க காட்டல, இட் இஸ் ஸ்பெட் அப், இங்க டைம் பாருங்க that shows the actual time அப்படின்னு. So I think they won't repeat the mistake ன்னு நினைக்கிறேன். They won't repeat that mistake ன்னு நினைக்கிறேன் because already they got like so much negative PR. They don't want to Okay, I think we are talking too much நினைக்கிறேன். Probably I think a good way to check both of them is how do they perform for our common task. Obviously Ravi, Nithilan and myself, we have been using for our own usage for the last sometimes. We can apply this task ரெண்டுக்கும் அப்ளை பண்ணி பார்ப்போம். எது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்வியஸா எவ்ரிஒன் ஹேஸ் their வியூ பாயிண்ட், எல்லாரும் ஒன்னே தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. Okay, let me share the screen. And so I think we on the right, I think you can see it. We have the chatGPT4 open, not 3.5, and we under Gemini Advanced on the left lo open பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். Yeah. So you want to do it is not Gemini 1.5, it is 1.0. No, it's not 1.5. I think 1.0 Ultra actually. Yeah, 1.0 Ultra. Yes, okay. Right, let's give it a try. I think we had some ideas initially. அது வந்து அந்த ஸ்னேக் கேமை வந்து பண்ண சொல்லி ரெண்டுத்துலயும் கொடுப்பாங்க. Can you write a Python script for a snake game across both ன்ற மாதிரி. Write a Python script for snake game. Okay? இது நீங்க chatலயே நீங்க அந்த exact prompt அனுப்பலாம். ஓகேவா? And this was something which the Gemini failed also. So let's okay. see. I'm going to try it at the same time and see which does it pretty quickly. Yeah, okay. Go ahead. I was told, Gemini was faster ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய. அதுவும் பாப்போம். சொல்லியோ இல்ல இது வந்து this is the streaming இவன் பண்ணுவான் டக்குன்னு முடிச்சிருவான். Okay. Oh, okay.
இதுல இத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? எஸ். ஒரு சோர்சஸும் குடுக்குறான். ஓகே. நம்ம மாறி என்ன இன்னொன்னு கேட்கலாம்னா, இவன் அடிச்ச கோட வந்து அவன்கிட்ட குடுத்து ரிவ்யூ பண்ணி ஏதாவது எத்தனை தப்புகள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் தட்ஸ் a தப்பு cool இருக்கு, thing to do. மாறி நல்ல மாறி ஐடியா. கேட்டுக்கலாம். ஓகே. கூகுள் கூட காப்பி பண்ணிட்டேன். கண்டிப்பா இது ரன் ஆகாது. இது பைகேம் இன்ஸ்டால் பண்ணு நீ. எனக்கு இந்த விண்டோஸ்ல வந்து பைத்தன் ரிலேட்டட் விஷயங்கள் ரன் பண்றதுக்கே பிடிக்காது. ரன் பண்ண நீ ஆரோ யூஸ் பண்ணி ரன் ஆகுது. போய் பரவாயில்லையே, கலெக்ட் பண்ணு. கம்பைல் ஆகி ஓடிடுச்சுப்பா. கேம் ஓவர். கலெக்ட் பண்ணு. ஆப்வியஸா நான் என்ன அது ஏய், ஒரு பாயிண்ட் எடுக்க முடியாதாடா? ஒரு டெமோக்காகவாவது. ஓகே, சுத்தி வரேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பரவாயில்ல, ஓடிடுச்சு. this is very good actually. I'm impressed. ஓகே. இது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்னேக் கேம் தான் மோஸ்ட் காமன்லி டெஸ்டட் இது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. யா, இம்ப்ரெசிவ் டு எனக்கு see. ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா, பை கேமே வந்து ஏதோ ஒரு கேம் சொல்லிட்டு, அந்த இந்த பேர்டுன்னு நினைக்கிறேன், ஃபிளாப்பி பேர்டா, தட் வாஸ் another game. Okay, anyway, let's do the Let's see if this one works. Copy. இவங்களும் பை கேம் தான் யூஸ் பண்றாங்க. இவன் வந்து சொல்லிருக்கான் இன்ஸ்ட்ரக்ஷனை, பை கேம் இன்ஸ்டால் பண்ணுன்னு. ஐ டோன்ட் நோ, இவன் ஜெமினி சொன்னானா? நினைக்கிறேன். இருந்ததா? ஓகே, இருக்கலாம், நான் கவனிக்கல. Because there was a text at the initial thing and then they have listed the sources also. So வாவ், எல்லாம் ஒரே இதுதான். இல்ல என்ன பிரச்சனைனா அதே முடிஞ்சிடுது. இட் டசன்ட் வெயிட் ஃபார் மை இன்புட் நினைக்கிறேன். நான் உடனே ஓட வேண்டியதா இருக்கு. அது it is அது வந்து இனிஷியலைஸ் பண்ணி I think it is moving in a direction. வெயிட்டிங் ஃபார் மை இது வெயிட் பண்ண மாட்டேங்குது. குவிட்டர் obviously the code is slightly better, the Google code is slightly better. இல்ல அதுவும் கரெக்ட். ரெண்டு பேர் two different ways of starting the game இல்ல. ஆமா. In one it assumes that you have to be on the இது because it will have a direction also இல்லையா, அவ்வளவுதான் அது. So okay, seems I am good at both the games actually. ஆமா நான் வாங்கி சொன்னது. Score is 3. Okay, it goes, okay, it's both seems to do a work, but obviously Google did it faster. It gave me a lot more sources where I can check the results, and also it had a lot more features in the game. So interesting. Nice. இதுல ஒரு பக் கிரியேட் பண்ணி பாப்போமா? இந்த கோட் எல்லாம் அழிச்சு விட்டு ஆக்சுவலி இதுல ஒரு பக் கிரியேட் பண்ணி அதை தூக்கி கூகுள்ட்ட கூட இத தூக்கி கூகுள்ல கூட அது மாதிரி அங்க